कृष्ण हरे हरे. எல்லாருக்கும் நமஸ்காரம். அழகான தனுர் மாதம், மார்கழி மாதம் இன்னிலிருந்து ஆரம்பமாகிறது. நம்ம மார்கழி மாதத்தை ரொம்ப உயர்வாக கொண்டாடின்னு இருக்கோம். ஏன்னா பெருமாளே என்ன சொல்கிறாருன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மார்கழி மாதத்துக்கு அவ்வளோ ஏற்றம் உண்டு. பாவை நோன்பு, ஆண்டாள் எப்படி பாவை நோன்பு இருந்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியும் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்தினாலோ, அதே போல் நம்ம எல்லாரும் கூட நம்ம அளவுக்கு பாவை நோன்பு, அதாவது அந்த நோன்பு இருந்து நல்லபடியாக, அதாவது திருப்பாவை பாசுரங்கள் எல்லாம் சேவிச்சென்று பெருமாளை மட்டுமே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளுக்காகவே மொத்தமாக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் மார்கழி மாதம். அதில் நான் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவெல்லாம் இந்த திருப்பாவையை சொல்லின்னு வந்துருந்தா பெருமாளை போல ஒரு நல்ல கணவன் அமைவான் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருப்பாவை சொல்கிறதுனால வேறு சில நல்ல பலன்களும் இருக்குது. அந்த திருப்பாவையை நம்ம எல்லாரும் சேவிச்சுருக்கோம். அதோட அர்த்தத்தை இன்னிலிருந்து 30 நாளைக்கு திரு ஜனக்புரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரொம்ப பெரிய மனது பண்ணி நம்மளுக்காக ஒரு நாள் ஒரு பாசுரமும் அதோட விளக்கமும் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துண்டிருக்கார். இந்த மாதிரி அவர் ஒத்துண்டதுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். ஏன்னா நம்ம கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக உடனேவே அவர் ஒத்துக்கிறார். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர் பரவாயில்லை நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டார். அவருக்கு முதல்ல நம்மளோட நன்றியை தெரிவிச்சுண்டு, இந்த மாதிரி பெரியவாளாக இருக்கிறதுனால தான் நம்மளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்க முடிகிறது. ஸோ அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துண்டு இன்று முதல் 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் வீதம் அர்த்தங்களுடன் அனுபவிப்போம். நீளாதுங்கஸ்தனகதரீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராஜ்யம் சம்சுதசிரசித்தமத்யாவயந்தி சுவாதிஷ்டாயாம் சுதநிகழிதம் யபலா சத்யபுக்தி கோதாதஸ்யை நமைதமிதம் பூயேவாஸ்து பூயः. அன்னவயல் புதுமைய ஆண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்வதியும் இனியால் வாடைக் கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடைக் கொடுத்தாளை சொல்லு. சூடைக் கொடுத்த சுடர்கொடியை துல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு விஜன்னை மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பிற்கும் பெருமதிற்கும் உரிய அயவதனா யூடியூப் சேனல் ஜனகசுந்தரம்மையாருக்கும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் அனைவருக்கும் அடியனுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தொடக்கமாக மார்கழி மாதம் மார்கசீர்ஷம் என்று சொல்கிறோம். கண்ணபிரான் கீதையிலே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறான். மார்கசீர்ஷோ மாசானா மார்கசீர்ஷோம் என்கிறான் பகவான் கண்ணன். இந்த சத்வகுணம் தலையெடுக்கக்கூடிய காலம் இந்த மார்கழி காலம். அக்காலத்தில் கோபியர்கள் பாவை நோன்பு நோற்றார்கள். இந்த மார்கழி மாதம் பகவானை நோக்கி நோன்போர்க்க மேற்கொண்ட காலத்தை ஆண்டாள் முதல் பாசுரத்திலே அனுசரிக்கிறாள். தான் மட்டும் கிருஷ்ண அனுபவத்தை பெற்றால் போதாது, அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அன்பு வெள்ளத்தை, தன்னுடைய அனுபவ வெள்ளத்தை எல்லோரும் மூழ்கக்கூடிய நிலையிலே மாரழித்தங்கை மதிர்ந்த நன்னாளில் நீராடப் போதுமீனோ நெருழீர் என்று அனைவரையும் அழைத்து நீராட சொல்கிறோம். இதில் நீராட்டம் என்பது குளித்தல் என்னும் பொருளில் என்று இந்த கிருஷ்ண அனுபவத்தையே நீராட்டல் என்கிறாள். ஆத்மாவுக்கு ஆபரணங்களாகிய ஞான பக்தி வைராக்கியத்தை இந்த இதில் உடைய பெண்களை நீரழீர் என்கிறார். ராமனின் குணம் கண்டு தீர்க்கும் அனுபவ மகிழக்கூடிய அயோத்தி போலல்லாமல் கண்ணனின் தீம்பு கண்டு ஓக்கும் ஆயர்பாடி என்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே
சீர்மல்கும் மாய்பாடு செல்வச் சிறுமீர்கள். இந்த முதல் பாசுரம் இங்கே நாராயணனே நமக்கே வரதருவான். சர்வதன்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் பிரஜ ஆத்மாம் சர்வபாவாப்யாம் மோட்டேஷ்யாம் மாசா என்று சொல்லக்கூடிய கீதையுடைய முதல் பாசுரத்திலேயே நமக்கு காட்டுகின்றாள். நாராயணனே நமக்கே வரதருவான். நாராயணன்தான் மோட்ச சாம்ராஜ்யமுடையவன், வீடு பேர் அளிக்கக்கூடியவன் என்பதை முதல் பாசுரத்திலேயே அறுதிட்டு சொல்லுகின்றாள். அவனே யாரு, அவனே பேரு, அவனே அடைய வேண்டும் என்றதிலே இங்கே முதல் பாசுரத்திலே நமக்கு காட்டுகின்றாள் கோதை பிராட்டி. இந்த நாராயணன் மார்கழி திங்கள் மதிரந்த நன்னாளில் நீராடப் போதுமீர் போதுமீனோ நீரழீர் சீர்மல்கும் ஐபாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொள்ளன் நந்தகோபன் குமரன் யார்ந்த கண்ணி யசோதை இளம்சிங்கம் காமேனை செங்கண் கதிர்மதியம் பொல்முகத்தான் நாராயணனே நமக்கே வரதருவான். நாராயணன்தான் நமக்கு பருவான். நாம் பகவானிடத்திலே அன்பு கலந்த பக்தி செலுத்த வேண்டும். அதற்கு முதற்கண் சரணாகதி அவசியம். நீ சரணல்லால் சரணில்லை என திடமான நம்பிக்கை வைக்க வேண்டும். கண்ணனல்லால் தெய்வமில்லை. கண்ணனே நமக்கு உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமே கண்ணன். ஆகவேதான் நாராயணன் நமக்கே வரதருமான் என்று சித்தர் தர்மமான பகவானே வீடு பேர் அளிக்கக்கூடியவன் என்பதும் நம் பக்தியோ பிரபத்தியோ உபாயமாகாது. அவனே கதியென்றிருக்க வேண்டும் என் சரணாகதி தத்துவத்தை முதல் பாசுரத்திலேயே தெளிவுடன் கூறியுள்ளாள் கோதை பிராட்டி. இந்த முதல் பாசுரத்தை நாம் அனுசந்தித்து வீடு பேறு அடைவோமாக. மார்கழி திங்கள் மதிரந்த நன்னாளால் நீராடப் போதுமீர் போதுமீனோ நீரழீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் இரார்ந்த கண்ணீ சோதை இளம் சிங்கம் காமேனை கண்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரதருவான். பாரோர் புகழ படிந்தேலோரும் போவாய். இவன் கண்ணன் கீதையில் அருளை செய்த அந்த சரணாகதி என்னையே சரணம் என சொல்லக்கூடிய அந்த நிலையை முதல் பாசுரத்திலே நமக்கு தெளிவுபட காட்டி தன்னுடைய கிருஷ்ண அனுபவத்தை இங்கே 30 பாசுரங்களிலே சொல்லுகின்றாள். ஐந்தும் ஐந்தும் அறியாதன்னு சொன்னோம். வராக ஸ்லோகத்திலே என்ன செய்கின்றார்? நான் பூமிக்கு உத்தாரணம் செய்யும் கொண்டது அவன் எப்படி அவனை எளிதாக அடையக்கூடிய வழி என்னன்னு வாயினால் பாடுதல், மனதினால் சிந்தித்தல், பிறகு அர்ச்சித்தல், மலரிட்டு அர்ச்சித்தல் என்ற 3 விதமே இந்த கலியுகத்திலே கலிகாலத்தில் எம்பெருமானே காட்டிக் கொடுத்த அந்த 3 வழிகளை தூயோமாய் வந்து தூமலர் தொழுவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அவன் காட்டிய வழியை பின்பற்றி கோதை பாசுரத்தினை அனுசந்தித்து உய்வோமாக.